எனக்கு 13 வருஷமா ஒரே கொடுமை சித்திரவதை. நகை வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா. அவங்க மாமனார் கெட்டி பிடிச்சிக்கிட்டு பாலியல் வன்முறை இழுக்கிறதுக்காக அவர் டெய்லியும் சித்திரவதை. அப்படி நீ ஒத்துழைக்கலைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும், இங்க இருக்க கூடாதுன்னு டெய்லியும் சித்திரவதை. 14 வருஷமா சித்திரவதை, ஒரே சித்திரவதை. டெய்லியும் அழுதுகிட்டு தான் இருக்கணும். எங்களை வரவும் பார்க்கவும் விடாது. அங்கேயே வச்சுக்கிடுவாங்க. போனேன்னா அங்கே போனா இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க வந்தா நீ அங்க போனா செத்தேன்னு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டெய்லியும் வச்சு நேற்று அவங்களாதான் கொண்டுட்டாங்க வீணாவும். அவங்க வீட்டுக்காரரு எல்லாத்தையும் பொறுத்து அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் ஆகுது. இப்ப போய் வரதட்சணை சொல்றீங்களா? என்ன மாதிரியான வரதட்சணை குடும்பம் பண்ணாங்க? நகை நட்டு இடம் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா. உங்க தங்கச்சிகளுக்கு செய்யறாங்கல்ல, உனக்கு மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எதுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க? நீ போய் அது வேணும் இது வேணும் நீ அழுதுகிட்டு கேட்கணும். நாங்க அடிச்சா நீ போக கூடாதுன்னு சொன்னா நீ போகாம இருக்க கூடாது. நீ போய் அது வேணும் இது வேணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி சித்திரவதை. டெய்லி அடி குடிச்சிட்டு வந்து டெய்லி மிதிக்கத்தான் செய்வாரு. டெய்லி நாங்க சொன்னாலும் நான் என்னமா என் தலையெழுத்து அப்படிதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஏற்கனவே அது சொல்லியிருக்கு, மறுபடியும் சொல்லும். என்னைய மாமா எங்கேயும் போக விட மாட்டேங்கிறாரு, ஒரு மாதிரியாவே இவர் பாக்குறாரு செய்யறாரு அப்படின்னு சொல்லுவோம். அதோட அவர் சொல்லிடுவாரு, அப்படியெல்லாம் எப்படிமா செய்வாரு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. அப்படித்தான் பாக்குறாருன்னா குடிச்சிட்டு வந்து டெய்லி அடிப்பாரு. நீ அப்படி சொல்லக்கூடாது, எங்க அப்பா பத்தி வெளியே பேசக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. எங்ககிட்ட சொல்லாது, நான் என்னத்துக்காக நான் அங்க இருக்கேன் தெரியல அப்படின்னு சொல்லி என் தலையெழுத்து அவ்வளவுதான். என்ன நீங்க நினைக்காத என்னையே சொல்லுவாரு. குடுக்கல சார், குடுக்கவே இல்லை சார் எதுவுமே. நான் கூட பிறந்த தங்கச்சி குடுக்க போவே சார். அடுத்த எங்களை மாதிரி இருக்காது. அது பயந்துகிட்டு எங்கேயுமே வீட்டை விட்டு எங்கேயும் போகாது. தெக்க வடக்க அதுக்கு எதுவுமே தெரியாது. வீடை விட்டா காடை விட்டா வீடு. காட்டு வேலையே தான் போடுவாங்க. மற்ற எந்த இதுக்கு நல்லது கெட்டதுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. மற்ற மாதிரி அடுத்தவங்க மாதிரி நகை அடையணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே போட மாட்டாங்க. எங்க போனாலும் நீ வந்தா வராட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போட்டிருக்கிற கருப்பு கவரோடய விட்டுருவாங்க. அதுக்கு எதுவுமே நல்லது கேட்டா செய்யவே மாட்டாங்க. எதுவும் கேட்டா அடிப்பாங்க. அண்ணியன் தான் 15 வாரம் போட்டு கட்டி கொடுத்தோம். வேற எதுவும் கொடுக்கல. வேணும்னு எல்லாம் எல்லாமே நாங்க 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சீர் சேர்த்திருக்கோம். வீடு போட்டதுக்கு காசு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. நீ சீர் செய்யன்னு சொன்னாங்க. நாங்க போக மாட்டேன்னு சொன்னா நீ போகணும்னு சொன்னாங்க. அந்த பிள்ளை இப்ப கெடுத்ததுனாலதான் இப்படி ஆனதேவும். இல்லைன்னா கையப்பிடிச்சிருந்தா எங்ககிட்ட தைரியமா சொல்லி இருந்திருக்கு. கெடுத்ததுனாலதான் இப்படி ஆனது. மகன்கிட்ட சொல்லி இருந்திருக்கு, என்னைய கையப்பிடிச்சி தர்றா, எதையும் சொல்ல மாட்டேன், நீ இதை மட்டும் நீ போலீஸ்காரங்க வந்து கேட்டா நீ இதை மட்டும் சொல்லுன்னே சொல்லி இருந்திருக்கு. கெட்டி பிடிச்சாருன்னு அவமானம் தாங்க முடியாம செத்து போச்சு. அவமானம் தாங்க முடியாம அது உயிரை விட்டுருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் மாமனார் மாமியா வீட்டுக்காரரு அண்ணாத்துறை.